நாட் லைக் நீங்கள் வந்து ஜோக்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கிடையாது. என்னோட சேனலே அதுக்கு கிடையாது. அப்படின்ற ஒரு ரீசனால் தான் நான் வந்து வெளியானேன். சேல்ரி இட் இஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் எல்லா சர்வீஸ் பேஸ் கம்பெனியோட நல்ல சேல்ரி, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட ஹையஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி எங்கேயாவது நம்ம சேனலோட தம்ப்நெயில் பார்த்துட்டு மேபி இந்த வீடியோ மட்டும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கவங்களுக்கு மைசெல்ஃப் ஹரிஷ் ராஜேந்திரன். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். மோஸ்ட்லி டெக் அண்ட் கோடிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யா, என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ், ஐ லவ் ஜோஹோ. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒய் ஐ லவ் ஜோஹோ, எனக்கு வந்துட்டு இது பிடிக்கலாம் இது பிடிக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோடய லைஃப் ஜோஹோவில் எப்படி இருந்துச்சு, ஹவ் வாஸ் த ஒர்க் கல்ச்சர் அண்ட் எப்படி வந்து எனக்கு ஜேர்னி போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் யா, நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஸோ என்னடா இவன் வந்த உடனே போட்டுட்டான், ஜோவில் ஒர்க் பண்ணுறவனுங்க யூடியூப் பண்ணாலே இதுதான் வேலை போல் அப்படின்னு நினச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஐ நோ திஸ் வீடியோ வில் கோ யூனோ மைட் கெட் குட் வியூஸ் அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் தம்ப்நெயில் வச்சு கிம்மிக்காக பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு புரியுது. ஸ்டில் I just wanted to do this video to convey what I felt and why I chose this decision to go forward with life and YouTube. யா, அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு நாட் லைக் நீங்கள் வந்து ஜோக்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கிடையாது. என்னோட சேனலே அதுக்கு கிடையாது. மை சேனல் இஸ் ஆல் அபவுட் டீச்சிங் டெக் அண்ட் டெக்கில் வந்து என்னென்ன புதுசாக வந்து எப்படி சொல்கிறது அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன வந்து நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்கணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து ரூரல் பீப்புளுக்கு வந்து கோடிங் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்கணும். நிறைய மித்து இதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் அண்ட் என்னோடய ஜேர்னியில் வந்து நான் கோடிங் கற்றுக்கிறப்ப தாண்டி நிறைய வந்து அடிபட்டு கற்றுக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் டெவலப்மெண்ட் அண்ட் டெக் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை அதை பற்றி வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ராக்டிக்கல் வீடியோஸும் சரி, தியரட்டிக்கல் வீடியோஸும் சரி, அதை வந்து போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. யா, வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜோஹோ பற்றி என்னென்னலாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்டிருப்பாங்களோ அதை வந்து நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப்னா என்ன, ப்ராஜெக்ட் ட்ரெயினிங்னா என்ன, அண்ட் ஃபுல் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ சம்மர் இன்டர்ன்ஷிப் வந்து என்னோடய வியூவில் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன். சம்மர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் இன்டர்வியூ. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 4 ரவுண்டோ 3 ரவுண்டோ வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எந்த டீமுக்கு ஃபிட் ஆவீங்க, கரண்ட்டாக எடுத்துருக்க டீமுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, அந்த டீமில் எந்த ரோலில் நீங்கள் வந்து ஃபிட் ஆவீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கும், அண்ட் உங்களோட சேலரி பேண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் நல்லா பண்ணாமல் இருந்திருக்கலாம், கோடிங்கில் நல்லா பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து உங்களை சம்மர் இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களை கோடிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை சம் பீப்புள் வந்து டிஎஸ்ஏ ரொம்ப நிறைய நல்லா சூப்பராக பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கும் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கரெக்டாக எவால்வேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப். இட் இஸ் நாட் ஆக்சுவலி அன் இன்டர்ன்ஷிப். சம்மர் இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு எக்ஸ்டெண்டட் இன்டர்வியூ. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ட்ரெயினி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஆக்சுவலான இன்டர்ன்ஷிப், இல்லை இன்டர்ன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ப்ராஜெக்ட் ட்ரெயினி அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து இந்த மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ட்ரெயினினா வந்து நீங்கள் ஆக்சுவலான ஜோஹோவோட கோடுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டீம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து தனியாக வைப்பாங்க. உங்களுக்கான பேண்ட் வித்தை பொறுத்து, இல்லை உங்களோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சம் டீம்ஸ் வந்து உங்களை டேரெக்டாக வந்து நீங்களே வந்து கற்றுக்கிட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறதுக்கோ அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பக் ஃபிக்ஸஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த பக் ஃபிக்ஸஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட ஒரு அந்த கோட் பேஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எனக்கு இப்போ வரைக்கும் நான் என்னென்ன பக் ஃபிக்ஸஸ்லாம் பண்ணேன் அப்படின்றது எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட கோட் பேஸோட நீங்கள் வந்து நல்ல ஃபெமிலியரைஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோ வந்ததுக்கப்புறமா யூ வில் ஆக்சுவலி டேக் அப் சம் ஃபீச்சர், இல்லைனா வந்து என்ன
என்ஹான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்படி தான் வந்து ப்ராஜெக்ட் ட்ரெயினிங் வந்து போகும். நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ப்ராஜெக்ட் ட்ரெயினிங் அந்த பீரியட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் டைமாக வருவீங்க. ஃபுல் டைம்லேயுமே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்குபேஷன் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக டேரெக்டாக வந்துடுவீங்க. இந்த இன்குபேஷனும் சம்மர் இன்டர்ன்ஷிப்பும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். சம்மர் இன்டர்ன்ஷிப் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பட் இன்குபேஷன்றது யார் வேணால், அதாவது ஃபுல் டைமாக வரவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்குபேஷனும் வந்து ஒரு சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்டெண்டட் இன்டர்வியூ மாதிரி தான். ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக டாஸ்க் வந்து பண்ணுறீங்க, எவ்வளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து ஸ்லோவாக பண்ணாலும் வந்து தெளிவாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எரர்ஸ்லாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒர்க் நேச்சரில் இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ ரெடி அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து உங்களை வந்து ப்ராடக்ட்டில் போவாங்க. இல்லை நம்ம ஒன்று நினச்சிட்டு உங்களை வந்து ஹையர் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து நீங்கள் செட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு வேறு ஒரு கேண்டிடேட் கூட வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து அந்த பீரியட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்குபேஷன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜோவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கோட் பேஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஃபீச்சரோ என்ஹான்ஸ்மெண்ட்டோ அடுத்தடுத்து எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஓகே, இதுதான் வந்துட்டு எனக்கு கேட்ட நல்ல ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஜோஹோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இட் இஸ் எ டெக்னாலஜி கம்பெனி. இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். சாஃப்ட்வேர் கம்பெனினா வந்து வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஆனால் ஜோவில் அப்படி கிடையாது. இட் இஸ் எ டெக்னாலஜி கம்பெனி. இதுதான் வந்து என்னோட மேனேஜர் நிறைய தடவை சொல்லுவாங்க. ஸோ ஒய் இட் இஸ் எ டெக்னாலஜி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி கிடையாது, அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. PHP அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லாங்குவேஜ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஜோவோக்குள்ளேயுமே வந்துட்டு இன்டர்னல் டூல்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லாங்குவேஜஸ் இது மாதிரி நிறைய வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து AWS இல்லை Azure, GCP அந்த மாதிரி அதை ஒன்று யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க கரெக்டாக. ஆனால் ஜோஹோ வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களே வந்துட்டு AWS மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஈவன் நான் ஒர்க் பண்ண ப்ராடக்ட் பேர் வந்து ஜோஹோ கேட்லிஸ்ட். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும் பேக் எண்டாக இருக்கட்டும் எப்படி வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த ஜோஹோ கேட்லிஸ்ட் அப்படின்ற ப்ராடக்ட்டோட ஒரு இன்ஜினியர் நான் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு சிமிலர் டு இந்த AWSஓ இல்லை ஃபயர்பேஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு சிமிலரான ஒரு வேர்ஷன் தான் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே வந்து நம்மளும் ஒரு டெக்னாலஜி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறது தான் வந்து ஜோஹோ. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்னஸ் சூட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. என்ன பிஸ்னஸ் சூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வந்துட்டு இன்ஸ்டாகிராமோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ ஒன்ஸ் நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இல்லை டிஸ்கார்ட் கூட இருக்குது. இதை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஜோஹோ கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட பெரிய சர்வீஸ் ஜிமெயில் கரெக்டாக. இப்போ ஜிமெயிலுக்கு என்னென்ன காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணோன்னா வந்து யாஹூ இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்லுக் மெயில் இருப்பாங்க, ப்ரோட்டான் மெயில் இருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் ஈஸியாக வந்து ஜோஹோ மெயில் வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் கிளாஸ் லெவல் பீப்புள், அதாவது பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜோஹோ மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஜோஹோனா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இட் இஸ் எ சாஃப்ட்வேர் கம்பெனி அண்ட் இட் இஸ் எ டெக்னாலஜி கம்பெனி. வி கிரியேட் டெக்னாலஜிஸ் டு கிரியேட் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். அண்ட் வி கிரியேட் சாஃப்ட்வேர் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ யா, அப்புறம் ஜோஹோவில் எனக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் ஃப்ராங்க்லி சே இட் வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். எனக்கு கிடச்ச எப்படி சொல்கிறது, எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கட்டும், எனக்கு கிடச்ச டீமாக இருக்கட்டும், எனக்கு கிடச்ச மேனேஜராக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பயங்கர லக்கியாக அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இருந்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னோடய இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கிடச்ச ஒரு மென்டாருமே வந்துட்டு புதுசாக என்னை டிஃப்ரெண்ட் வகையில் வந்து என்னை ஷேப் பண்ணாங்க. அண்ட் நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி. ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஒர்க் பண்ண வச்சாங்க, பேக் எண்ட்லேயும் ஒர்க் பண்ணேன். ஈவன் இப்போ சிஸ்டம் டிசைன் ஏதாவது படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டாக தெரியும். நான் ஆக்சுவலாக எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ரெட்டிஸாக இருக்கட்டும், கஃப்காவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கேஷிங்காக இருக்கட்டும், இல்லை CDNாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக இல்லைனா கூட நான் ஹேண்ட்ஸ் ஆனாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய இதில் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்போஷர் பயங்கரமாக கிடச்சிது. டெக்னிக்கலி நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஹாப்பியாக இருந்தேன். அண்டு எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சூப்பராக எப்படி சொல்கிறது என்னோடய டெக்னிக்கல் லெவல்லையும் இருப்பாங்க. ஸோ நான் பண்ணுற ஹியூமரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். ஸோ யா, இட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். யா, பட் லைஃப்னால் வந்து நம்ம மூவ் ஆகி தானே ஆகணும்.
ஸோ எனக்குன்னு ஒரு சில ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு டேக் தி டிசிஷன். யா அண்ட் மை டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜோஹோ கேட்டலிஸ்ட் அப்படின்றது தான் என் டீம். ஸோ யா, ஷவுட் அவுட் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஹேவ் கிரியேட்டட் த டீம். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணுற டைமில் வந்து டீமில் ஒரு 6-7 பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப குட்டி டீமாக இருந்துச்சு. ஒரு MVP மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பட்டுன்னு ரொம்ப ரேப்பிடாக ஹையர் பண்ணி பெரிய டீமாக மாறிச்சு. எங்கள் கோட் பேஸும் ரொம்ப பெருசாக மாறிச்சு, ப்ராடக்ட்டும் பெருசாக மாறிச்சு, ஃபீச்சர்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ ஜோஹோ கேட்டலிஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நானே வந்து ஆல்ரெடி சில வீடியோஸ் போட்டிருப்பேன். நம்ம வந்து AWS இல்லை ஃபயர் பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் வந்து க்ளவுடில் எதனா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும். யூஐலாம் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பட்டுன்னு உங்களால் போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். நான் கேட்டு வாங்கினேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஜோஹோ CRM அப்படின்ற ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளே தான் வந்துட்டு இது வந்து ஒரு சைல்ட் டீம் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜோஹோ CRMலேயும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு வந்து கேட்டலிஸ்ட் வேணும். ஏன்னா வந்து நான் அந்த டைமில் ஃபயர் பேஸ் அப்படின்றது வந்து நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா யார் வேணான்னு சொல்லுவாள். நான் கேட்டு வாங்கினேன். பட் யா, ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதுவுமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ யா, அதுக்கப்புறம் என் மேனேஜர் பார்த்திங்கன்னா பயங்கரமான டெக்கி அவர். ஸோ சொல்லவே வேணாம். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மேனேஜர். ஸோ எந்த ஒரு குழப்பம் என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நான் போய் கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நீ வெறும் பாசிட்டிவ் மட்டும் சொல்லிருக்கேன், நெகட்டிவ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிற நெகட்டிவ்லாம் அவ்வளோ பெருசாலாம் எனக்கு இல்லை. நான் ஒர்க் பண்ண டைமில் எனக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. பட் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய MNC இந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனின்னு போயிட்டாலே ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது நாட் ஒன்லி ஃபார் ஜோஹோ, ஸ்பெசிஃபிக்கலி இந்த மாதிரி கம்பெனிஸ்னாலே இருக்கும். அதுவுமே நான் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது என்னோடய ப்ராடக்ட் பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் சர்வ்லெஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான். மேபி சூன் வந்து அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு க்ளவுட் ப்ராடக்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் த டீம் இஸ் ரேப்பிட்லி growing a lot. யா, முடிஞ்சால் நம்ம ஏதாவது ஹேக்கத்தான் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணுறோம். நான் வந்து கேட்டலிஸ்ட்டுக்காக வந்து சில ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வாலண்டியராக. அண்ட் தென் கேட்டலிஸ்ட்டுக்காக வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் போய் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் வாஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து ஒரு டெவலப்பர் தான். எனக்கு வந்து மார்க்கெட்டிங் சைட்லேயுமே எக்ஸ்போஷர் கொடுத்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பெரிய ஒரு டெக்கோரமில் நம்மளை வந்துட்டு ஒரு பெரிய ப்ராடக்ட் ஒரு கம்பெனியை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண வச்சதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ யா, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த மேனேஜ்மெண்ட் தட் ஐ ஹாவ். அண்ட் யா, எங்கள் ஜோஹோவில் என்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப டஃபஸ்ட் டிசிஷனாக இருந்துச்சு ஜோஹோ விட்டு வெளியே போகிறது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த டைமில் வேணால் வரலாம். பட் ஆனால் அது வந்து உங்கள் டீம் பொறுத்து தான். பட் ஸ்டில் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், எப்போ வேணால் வரலாம். நீங்கள் வந்த உடனே வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப வர முடியல, இல்லை எனக்கு வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். ஹைப்ரிட் தான் எங்கள் ஒர்க் மோடு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்தே வந்து ஆஃபீஸ்லேயே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது இல்லாமல் லொக்காலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கேபுமே வந்துட்டு இருக்கும். ஆஃபீஸ் கேப் உங்களை வந்து அப்படியே பிக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவாங்க. அண்ட் ஆஃபீஸ் அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு நான் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு வந்து மேக் புக்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்டு சாம்சங் S23 ஃபோன் கொடுத்தாங்க. இப்போ நான் வெளியே வந்ததுனால ஃபோன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் S23 Ultra. ஸோ யா, ஃபோன்ஸ் நல்ல ஃபோன். அது ஐஃபோன் கேட்டாலும் வந்து அது வந்து அவைலபிளாக இருக்கும். ஐஃபோன் கொடுத்துருவாங்க அண்ட் மேக் புக் கொடுத்துருவாங்க. நான் வந்து ஒர்க் பண்ண டைமில் வந்து 2 மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ யா, உங்களுக்கு வந்து கேஜெட்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க, மவுஸ் கேட்டால் மவுஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா கேஜெட்ஸ் அதெல்லாம் வந்து சார்ட்டட் அவுட். சேல்ரி இட் இஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் எல்லா சர்வீஸ் பேஸ் கம்பெனியை விட நல்ல சேலரி. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட ரொம்ப நம்மளால் கம்பீட் பண்ண முடியாது. பட் ரொம்ப நல்ல சேலரி. சென்னையில் நீங்கள் வந்துட்டு சர்வைவ்லாம் இல்லை, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணுன்னா கூட அதுக்கேற்ற சேலரி வந்து கொடுத்துருவாங்க. ஜோவில் இருக்க ஒரு நெகட்டிவ் என்னென்னா ஸ்லோ க்ரோத் இருக்கும். நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியர் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து மீட் பண்ணிடுவீங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் when it comes to Zoho. யா, அண்ட் அதர் பெனிஃபிட் என்னென்னா வந்து 3 மீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. காலையிலையும் வந்து சாப்பாடு இருக்கும், மத்தியானமும் இருக்கும், அண்டு ஈவினிங்கும் இருக்கும். சாப்பாடு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம் வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இங்கே வந்து ஜிம் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு முடிஞ்சால் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஒல்லியாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிம்முக்கெலாம் போய் தான் வந்துட்டு உடம்பு ஏற்றி இந்த மாதிரி வந்துட்டு உடம்பை மாற்றினேன். அண்ட் தென்
அதான் உங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயியை என்னென்னலாம் வச்சு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா பார்த்து செய்வாங்க. அண்ட் லேர்னிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூ வில் ஒர்க் வித் வெரி டேலண்டட் பீப்புள். உங்களை சுற்றி நல்ல ஒரு டேலண்டட் பீப்புள் இருப்பாங்க. எல்லாருமே டெக்கீஸாக இருக்கிறது வந்து தே வில் மேக் ஷூர். ஏன்னா அவங்களோட இன்டர்வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களால் டெக்கியாக இருந்தால் தான் உள்ளே வரது வந்து முடியும். நாட் ஃபார் எவ்ரி ரோல், பட் ஸ்பெசிஃபிக்கலி என்னோட டீம்லாம் வந்துட்டு எல்லாருமே டெக்கியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஸ்நாக்ஸ் இருக்கும். அண்ட் நாங்கள் வந்துட்டு லஞ்சு வந்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். அண்ட் தென் ஈவினிங்குமே வந்துட்டு நாங்கள் வந்து கேரம் ஆடுறது, இல்லை எப்போயாவது டைம் இருந்துச்சுன்னா கேரம் ஆடுறது, ஃபோர்ஸ் பால் ஆடுறது, ரவுண்ட் த கிளாக் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு, ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு, வாலிபால் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் முடிஞ்சால் கிளிப்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபெஸ்டிவல்னால் எப்படி சொல்கிறது, இங்கே வந்து திருவிழா மாதிரி நடத்துவாங்க. எஸ்பெஷலி தமிழ் பண்டிகை, இல்லை இந்த ஆயுத பூஜை, ஓணம், இதெல்லாம் வந்துட்டோம் பயங்கர சிறப்பாக நடக்கும் ஜோவில். ஸோ உங்களுக்கு வந்து அதான் ரவுண்ட் த கிளாக் வந்து ஹாப்பனிங்காக இருக்கும். ஒரு ஹியூமனாக நீங்கள் வந்து ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். வேறு எதுவுமே வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு செட்டிலே ஆகிடலாம். ஸோ அங்கே வந்துட்டு இதுதான் பெனிஃபிட். இது இல்லாமல் நான் மேபி மிஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி ஜாயினிங் ஜோஹோ நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியேருந்து பார்க்குறப்ப என்ன இவ்வளோ தான் சேலரி தராங்களா, இல்லை இவ்வளோ தராங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. பட் ஜோஹோ வந்துட்டு நான் ஒரு ட்ரீம் கம்பெனியாக தான் வச்சுருந்தேன் ஒரு டைமில். ஸோ அதோட கம்பேர் பண்ணுறப்போ இட் ஃபுல்ஃபில்டா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டு. ஜோஹோ மாதிரி வேறு ஒரு கம்பெனி என்னால் ஒர்க் கல்ச்சரில் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து சொல்ல முடியல. ஸோ மற்ற கம்பெனியில் இருக்கா இல்லையான்னு தெரில. ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CEO ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நடக்கும். இது மேபி எனக்கு சொல்லலாமான்னு தெரியல. இது என்ன அப்படின்னா there will be a given a chance that you can directly interact with this CEO. பிகாஸ் ஸ்ரீதர் வெம்பு வந்துட்டு ஃபோர்ப்ஸ்லாம் வந்து நிறைய தடவை ஃபீச்சர் ஆகிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக கொஷின் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணுமா, இல்லை ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சொல்கிறது, இது எல்லாமே வந்து உங்களால் ரொம்ப ஓப்பனாக வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் நினச்சா வந்துட்டு அனானிமஸாக கூட போயிட்டு இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று இருக்கும். அண்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்து கனெக்டடாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து எந்த டீம் கிட்ட பேசணும்னு நினச்சாலும் உங்களால் வந்து போய் பேச முடியும். அண்ட் எந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்கள் வச்சுருந்தாலும் அது வந்து உங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இல்லை எதாவது சஜஷன்ஸ் இருக்குது ஒரு டீமில், இல்லை இன்னொரு டீமுக்கு வந்து நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்கனாலும் அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கல்ச்சர் எனக்கு வந்து பெருசாக இருக்கான்னு தெரியல மற்ற கம்பெனிஸில். நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். டேரெக்டாக CEO கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா இது வந்து உங்களால் பண்ண முடியும். எவ்ரி ஃப்ரைடேஸ் வந்து இது நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக வந்து ஜோஹோவில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ குரூப். அந்த குரூப்போட நேம் என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த குரூப்பில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டெய்லி அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அந்த குரூப்பில் இருக்க ஒரு 10 மெசேஜை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அவ்வளோ அறிவு வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ ஜோலேருந்து வெளியே வந்தால் நான் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட். ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப டாப் டெக்னாலஜிஸ், பெரிய பெரிய CEOஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்க இதை பற்றி, பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, இப்போ ஏஐயில் ரொம்ப பெரிய ஆளுங்க வந்து என்னென்ன வந்து ட்வீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். அண்ட் ஜோ வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஒரு செக்யூரிட்டி பேஸ் பண்ண ஒரு கம்பெனி அப்படின்றதுனால உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் நிறைய வந்து கற்றுக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோ செக்யூராக நீங்கள் வந்து ஷிப் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். டேட்டா கலெக்ஷன்லாம் தேவையில்லைனா பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியில் ஆக்சுவலாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றதுனால இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் வந்து வைப்பாங்க. அது நிறைய கம்பெனியில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் ஆஃப் கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் when it comes to Zoho. அண்ட் என்னோடய இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் தான். எல்லாருக்குமே வந்துட்டு 5 ரவுண்டு தான் இருக்கும் மேக்ஸிமம். எனக்கு வந்துட்டு 8 ரவுண்டு வச்சாங்க இன்டர்வியூ. பிகாஸ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து நான் நல்லாவே கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் இருந்துச்சு. அது வந்து மட்டமாக பண்ணேன், எனக்கே தெரியும். பட் ஆப்டிடியூட் ப்ளஸ் சின்றதுனால சி வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோடிங் இருந்துச்சு. ஒரு 8 கொஷின் கொடுத்தாங்க. 8 கோடிங் கொஷின் 8மே வந்து நான் போட்டுட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு, போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து அட்வான்ஸ்
கொஸ்டின் இருந்துச்சு. அதில் வந்து 6 கொஸ்டின் கொடுத்தாங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் ஸ்டக் ஆனேன். அது போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. லாஜிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது அவ்வளோதான். அது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி ஈஸியாக முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஹெச்ஆர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹெச்ஆர் இருந்துச்சு டேரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்தோம். அப்போ தான் சம்மர் இன்டர்ன்ஷிப்பில் திருப்பி எனக்கு இன்டர்வியூவாக வச்சாங்க. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வர் இன்ஜினியரிங் டீம்லேருந்து ஒரு இன்டர்வியூ. அதுக்கப்புறம் கேட்லிஸ்ட் நான் இப்போ ஒர்க் பண்ண ப்ராடக்ட் இருக்குல்ல, ஸோ அதோட டீம் லீடு, அதாவது என்னோட மேனேஜர் டேரெக்டாக வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வச்சார். அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் ரிலேபிலிட்டி இன்ஜினியரிங்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ எஸ்ஆர்இலாம் வந்துட்டு பெருசாக வளர்ந்துட்டு வர ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பார்ட் ஆஃப் டெக்னாலஜின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ எல்லாமே போக கடைசியில் வந்து கேட்லிஸ்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் நிறையவே போச்சு. அந்த மாதிரி தான் என்னோடய சம்மர் இன்டர்வியூ டேஸ்லாம் போச்சு. அண்ட் என்னோடய ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச் 2022ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 1 மந்த்து வந்திருந்தேன் சம்மர் இன்டர்னுக்காக. அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் பிரேக்கு, காலேஜ் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூலை சம்திங் வந்து ஜாயின் பண்ணேன். ஜூலையோ ஜூனோ வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயராக வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ட்ரெயினியாக இருந்தோம். அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தோம். காலேஜே போகலை. சும்மா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு நான் மட்டும்தான் போவோம். மற்ற டைம் வந்து போகவே இல்லை. 7th செமஸ்டர்லாம் என்ன படிச்சேனே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதை விட நிறைய நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்து 1 இயருக்கு அப்புறமா வந்து 1.5 இயர்ஸ் வந்து இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக் ஸ்டாக்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக, ஜாவா ஸ்கிரிப்ட், கிராஃப்கேலில் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணேன். MySQL ரொம்ப இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணுவோம். MySQL, PSQL அண்ட் இங்கே வந்து NoSQL பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. MongoDB அந்த மாதிரி போக மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாம் டேபிள் ஓரியன்டாக தான் இருக்கும். அது எனக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு பெரிய கம்பெனிஸ்னாலே வந்து டேபிள் ஓரியன்டாக தான் போவாங்க. அதுதான் வந்து ஸ்கேலிங் ஆஸ்பெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். மொபைல் பேக் எண்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். மொபைல் பேக் எண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு கிராஃப்கேலில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அப்புறம் கிராஃப்கேலுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதே ப்ராடக்ட்டில். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலிங் ஆஸ்பெக்டில் வந்துட்டு வெப் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். கஃப்கா அந்த மெசேஜிங் கியூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடிஸ் யூஸ் பண்ணி கேஷிங் பண்ணிகிட்டு இருந்தோம். JVM கேஷ் யூஸ் பண்ணோம். ஜாவா ரொம்ப இன்டெப்த்தாக யூஸ் பண்ணேன். ஸ்ப்ரிங் பூட்டு அதுலேயே வந்துட்டு ஃபெடரேட்டட் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக Node.js யூஸ் பண்ணியிருந்தோம். Node.jsலேயே வந்துட்டு கேட்வே சர்வீசஸ்லாம் வரும். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸை ஸ்பான் பண்ணிட்டு பண்ணணும். அப்போ வந்துட்டு கேட்வே ஆர்கிடெக்சரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரியாக்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வேற ஒரு ஃப்ரேம்வொர்க்குள்ளே இன்னொரு ஃப்ரேம்வொர்க் எடுத்துகிட்டு வர்றது. இது பேர் வந்து மைக்ரோ ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மாடியூல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய லேர்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ ஹேட் அ வெரி ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் when it comes to learning. ஸோ ஃபைனல் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கம்பெனி வந்தாலே உங்களோட டெக் ஸ்டாக் வில் பி ஓல்ட் அண்ட் ப்ரொப்பரேட்ரி. இப்போயே வந்துட்டு நான் பெருசாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் ஜாவாவும் என்னால் சொல்ல முடியும். அதுலேயே வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டில் நிறைய பெரிய ப்ராக்டிசஸ்லாம் நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து மற்ற இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற டைமில் தான் நமக்கு இவ்வளோ தெரியலையா ஸ்ப்ரிங் பூட்டில் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னென்னா வந்து உங்களுக்கு நிறைய இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க டே டு டே லைஃப்பில். இப்போ திடீர்னு வந்துட்டு ரியாக்ட் பற்றி என்கிட்ட யாராவது பேசினாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ரொம்ப பழைய டைமில் நான் யூஸ் பண்ணது, காலேஜ் டைமில் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ரியாக்ட் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஜோகோ மட்டும்லாம் கிடையாது. நீங்கள் கூகுள் போனாலும் கூகுளில் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது கோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் போனீங்கன்னா F#, இல்லைனா மெட்டா போனீங்கன்னா வந்து ஹேக் யூஸ் பண்ணுவீங்க. அது நீங்கள் போகிற டீமை பொறுத்து இருக்கும். பட் அந்த ஓவரால் டெக் ஸ்டாக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது திசை மாதிரி போகும். ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது போனால் பெரிய கம்பெனி தான் போவேன் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு த எபிலிட்டி டு அடாப்ட் வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ரெடி டு ஒர்க் அப்படின்றது பார்க்க மாட்டாங்க. ரெடி டு ஹையராக இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு பெரிய ட்ராபேக்கே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சோவில். அண்ட் ஸ்லோ க்ரோத் இருக்கும். அந்த ஸ்லோ க்ரோத் எனக்கு செட் ஆகலை அப்படின்ற ஒரு ரீசனால் தான் நான் வந்து வெளியே வந்தேன். ஸோ எனக்கு வந்து சில ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப நான் டிஃபைன்டாக வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக
ஐ லெஃப்ட் ஜோஹோ. ஸோ யா, எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவோட டைட்டிலே வந்து ஒய் லெஃப்ட்னு இருந்திருக்காது, ஐ குவிட் ஜோஹோ அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் ஏன் லெஃப்ட் ஆனேன் அப்படின்றது ரொம்ப பெருசாக எப்படி சொல்கிறது, படம் போட்டு காட்டணும்லாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை லைஃப் அட் ஜோஹோ. ரொம்ப சூப்பராக போச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாப்டர் ஆஃப் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து போடலாம். ஸோ யா, வி ஹாவ் many other things to take care in this YouTube channel. நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் வீடியோஸ் போட்டோம் ஃபேமஸ் ஆனோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் we are trying to make an impact in this society, especially in this development community. So that is the intention of creating this channel. That's been it. Keep coding. Bye.